வெல்கம் டு மை சேனல் vlog with கீதா. நான் உங்கள் கீதா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போறோம். அதுக்காக இன்னைக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து நல்லா புது முட்டையா வாங்கிக்கிங்க. முட்டையில ஒயிட் கலரா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். நான் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பீட் பண்ணிக்கலாம். 1ல வச்சு பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஹேண்ட் பீட்டர் வச்சும் நீங்க பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் வந்து ரொம்ப விலை கம்மி தான். நான் அமேசான்ல இதை வாங்கினேன். 450 ரூபாயோ என்னமோ வந்தது. அதுக்காக வாங்கினேன். நல்லா ஒரு எக்கு வந்து நல்லா பஃபி வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க 1ல வச்சு. அப்புறம் ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு பீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு பீட் பண்ணியிருக்கிறேன். எக்கை நல்லா ஸ்பாஞ்சியா க்ரீமியா இருக்குது. பாருங்க, க்ரீமியா இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நான் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். ஒரு டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றினா கூட போதும். எனக்கு கேக்கோட ஸ்மெல்லு வந்து அதிகமாக இஷ்டம் இல்லை. அதனால நான் ஒரு 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அதை நல்லா மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணிட்டு இதுல வந்து நான் சுகர் வந்து 3/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். சுகர் வந்து பவுடர் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் முழு சுகரா இருந்ததுனால பிரச்சனை இல்லை. பீட் பண்ணலன்னா அப்படியே கிறிஸ்டலா இருக்கும், நல்லா பீட் ஆகாது. அதனால நான் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர்ற வரைக்கும் இதை பீட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டையா இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான முட்டையான எப்படி பாக்குறதுன்னா, ஒரு தண்ணி, ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ எதுலையாவது தண்ணி வந்து ஊற்றி வச்சிருங்க. ஊற்றிட்டு முட்டையை போட்டிங்கன்னா, முட்டை மிதந்ததுன்னா பழைய முட்டை, ஃப்ரெஷ்ஷான முட்டை இல்லைன்னு அர்த்தம். முட்டை வந்து நல்லா அடியில போயிருச்சுன்னா முட்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான முட்டை அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான முட்டையா வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் முட்டை இருந்ததுன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருங்க. வெளியில எடுத்து வச்சிருங்க முட்டைய. எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா கூலிங் எல்லாம் போய் நல்லா இருக்கும். முட்டை வந்து நல்லா பஃபியா வரும் பீட் பண்ணும் போது. 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். எந்த ஒரு வாசம் இல்லாத ஆயிலாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம நெய்யாக இருந்தாலும் அதில் ஊற்றிக்கலாம். இல்லை பட்டரை உருக்கி சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் போட்டதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் பீட் பண்ணிக்கிறேன். ஆயில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. கேக் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ஆயிரும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். பீட்டரை வந்து ஒரே சைடாக தான் ரொட்டேட் பண்ணணும். மாற்றி மாற்றி நம்ம ரொட்டேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் க்ரீம் வந்து ஏர் பபிள் மாதிரி வந்துடும், ஏர் ஃபார்ம் ஆயிரும். நான் 1 நிமிஷமா பீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். மைதா வந்து அப்படியே பாத்திரத்தில் போட்டு எடுக்கக்கூடாது, ஸ்பூன் வச்சு அப்படிதான் எடுக்கணும். நல்லா இது பண்ணி விட்டுட்டு ரொம்ப அமுத்தி எடுக்கக்கூடாது. கரெக்டாக லூஸாக பார்த்து எடுத்துட்டு நம்ம அதை சளிச்சுக்கலாம். மாவுல வந்து கட்டி எதுவும் இல்லாம சளிச்சுக்கலாம். நான் மாவோட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனும் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனும் போட்டிருக்கேன். நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து எப்போ மைதா வாங்க நல்லா குவாலிட்டியான மைதாவா வாங்கிக்கோங்க. நான் உப்பு வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறேன். இப்போ லைட்டா விஸ்க் வச்சு லைட்டா இதை அப்படியே ஒரே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல போட்டு கசாமுசான்னு கிண்டிடாம அப்படியே மெல்ல இதை லைட்டா கிண்டி எடுங்க. நான் பால் வந்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேட்டர் வந்து ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னொரு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கூட பால் சேர்த்துக்கலாம்.
சாஃப்டா மெதுவா அப்படியே கிண்டி எடுக்கணும். மூணாவது ஸ்பூன் பால் சேர்த்துறேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கூட எடுத்துக்கலாம். ட்ரை இன்கிரீடியன்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் மொத்தமா போடாம 2 ஸ்பூனு, பால் 1 ஸ்பூனு அப்படி போட்டு போட்டு கூட கிண்டிக்கலாம். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி பண்ணணும்னா இதே டைப்ல தான் பண்ணணும். மாத்தி இப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபாஸ்டாகவும் பண்ணக்கூடாது. இப்போ நான் அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே குக்கர்ல தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். குக்கரை வந்து 10 நிமிஷமா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும், ரிப்பன் கன்சிஸ்டன்சில. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து டின்ல வந்து பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி வச்சிருக்கேன். நீங்க பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் டின்னுக்கு மாத்திடுறேன். பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். திக்கா இருந்ததுன்னா நீங்க லைட்டா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து இதுல ஃபில் பண்ணியாச்சு. இப்போ லைட்டா ஏதாவது ஒரு ஸ்டிக் ஏதாவது வச்சு இப்படி பண்ணி விடணும். ஏன்னா உள்ள ஏர் ஃபார்ம் ஆயிருக்கும். அது இல்லாம இருக்கிறதுக்கு இப்படி பண்ணிட்டு லைட்டா அதை அப்படி தட்டி விட்டீங்கன்னா போதும். நான் குக்கர் வந்து 10 நிமிஷமா ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். குக்கர் ஏன் இவ்வளவு மோசகரமா இருக்கு, இந்த ஸ்டாண்ட் ஏன் மோசகரமா இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் கேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஸ்டீல் பாத்திரத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க வந்து இட்லி பாத்திரத்துல செய்யறதுனாலும் இது செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் இப்போ வாசர் போடாம தான் வச்சிருக்கேன். இப்போ நான் குக்கரை லாக் பண்ணிக்கிறேன். கேக் வந்து 45 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் வந்து அதை அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கேக் எடுத்தாச்சு. இப்போ டிமோல்ட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்குது. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கட் பண்ணி பார்த்துக்கலாம். கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டா தான் இருக்குது. பட்டர் ஷீட்லேருந்து எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.